இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் சோஸ்திரம். மீண்டுமாய் இந்த லெந்து ஆராதனையில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை. இதில் நாம் என்ன பார்க்குறோன்னா, இயேசுவானவர் 2 நோயாளிகளை சுகப்படுத்துவதை காண்கிறோம். இதிலிருந்து எனக்கு பேச எடுத்து கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜீசஸ் ஹீல்ஸ் அண்ட் ரெஸ்டோர். இயேசு குணமடைய செய்து மீட்டெடுக்கிறார் என்பதாகும். இதில் நான் 3 காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இயேசுவின் கரிசனை, இரக்கம். His compassion towards the isolated and the unclean. இயேசுவானவர் இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் மேல் காட்டும் கரிசனை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். இரண்டாவது, இயேசுவின் அதிகாரம், His authority as the Son of God. அவருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து இங்கே நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவதாக, வலுவான விசுவாசம், நம்பிக்கை, the strong faith. இந்த 2 நோயாளிகளின் நம்பிக்கை, இயேசுவானவர் அவர்களை குணமடைய செய்வார் என்ற வலுவான விசுவாசத்தை கொண்டு அவர்கள் செய்த காரியத்தை குறித்து நான் பேசவிருக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் சுவாமி ஆண்டவரே, நீ வல்லவர், நல்லவர், கிருபையுள்ள சுவாமி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, மீண்டுமாய் இந்த லெந்து ஆராதனையில் நீ எனக்கு பேச கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனே, ஆமென்.